நம்ம முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த கொட்டுற மழையில போய் நம்ம முதல்வர் திட்டத்தை மக்களின் முதல்வர் திட்டத்தை தொடங்குறாரு. மக்களை வாட்டி வதச்சு அதுல போய் என்ன தொடங்க வேண்டியிருக்கு? அந்த அவங்க நம்ம தமிழர்கள் தானே, நம்ம சகோதரர்கள் தானே, தென் மாவட்டத்துல இருந்து போய் குடியிருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாமா? யாரா இருந்தாலும் நம்ம மனிதாமான அடிப்படை உதவி வேணாமா? திமுக செஞ்சதா? ஒரு சொட்டு மழை நீர் தண்ணி கூட நிக்காதுன்னு அமைச்சர்கள் எல்லாம் வாய்கிலேயே பேசுனாங்க. அங்க இருக்க மேயர் சொன்னாரு, எவ்வளவு மழை பொழிவு வந்தாலும் உடனே வடிகால் அமைக்கப்பட்டிருக்கு, 4000 கோடிக்கு அப்படின்னாங்க. 4000 கோடி கடல்ல கரைஞ்சு அதை முதல்ல சாப்பிட்டு அந்த முதலையே சென்னைக்குள்ள வந்துருச்சு. இதே முதலமைச்சர் தான் சொன்னார், தேர்தலுக்கு முன்பாக ஒரு பூம்பா பெட்டியை வச்சுக்கிட்டு இதுல போட்ட உடனே 100 நாள்ல நீங்களே வாங்க கோட்டைக்கு, நானே இருப்பேன், யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இது வரைக்கும் இப்ப போட்டிருக்காங்களே மனு, அப்ப இது வரைக்கும் மனு இப்ப இவங்க எல்லா மனுக்களும் எல்லா குறையும் தீர்த்து இருந்தா எதுக்கு இதுல போய் மனு வாங்குறாங்க? எதுக்கு மனு சேருது? இதுக்கு ஒரு கூட்டமா? அதாவதுங்க, இந்த அரசு தூங்கி கொண்டு இருந்து எல்லாம் பாதிப்பு அடைஞ்ச பிறகு மக்களை போய் பார்க்கறது போறது இந்த அரசுடைய வாடிக்கையான ஒண்ணு ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் முன்னெச்சரிக்கையாக எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. இந்த அரசுக்கு முன்னால காட்டிலையும் இப்ப தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எங்க அதிக மழை பொழிவு இருக்கும், எங்க குறைவா இருக்கும், எங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கணும், எங்க ரெட் அலர்ட் கொடுக்கணும்ன்றத முன்கூட்டியே அறிவிச்சிடறாங்க. வழக்கம் போல நம்ம முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகளே பலிகடா போட்டுறாங்க. இப்ப சென்னை எவ்வளவு மோசமாயி போச்சு. இவங்க சொன்னதின் அடிப்படையில தான் பாதிக்கப்பட்டாங்க மக்கள். ஒரு சொட்டு மழை நீர் தண்ணி கூட நிக்காதுன்னு அமைச்சர்கள் எல்லாம் வாய்கிலேயே பேசுனாங்க. அங்க இருக்க மேயர் சொன்னாரு, எவ்வளவு மழை பொழிவு வந்தாலும் உடனே வடிகால் அமைக்கப்பட்டிருக்கு, 4000 கோடிக்கு அப்படின்னாங்க. 4000 கோடி கடல்ல கரைஞ்சு அதை முதல்ல சாப்பிட்டு அந்த முதலையே சென்னைக்குள்ள வந்துருச்சு. வாய்க்கால் வழியா முதலையே இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. முதல்ல வரல, காரெல்லாம் பறக்கல. அதெல்லாம் இவங்க ஆட்சியில தான் வினோதமாக நடக்குது. இப்ப 4 மாவட்டம், இப்ப தென் மாவட்டங்கள்ல அலர்ட். தென் மாவட்டங்களை பாருங்க, அங்க ஒரு அமைச்சர் தான் இருக்காரு. எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு மாநாட்டு பணியில தான் எல்லாம் மும்முரமா இருந்தாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தா எல்லாம் மாநாட்டு பணியில போய் அப்பதான் முதலமைச்சருடைய அவருடைய பாராட்ட பெற முடியும், அவர் நம்பிக்கையை பெறன்றதுக்காக எல்லாரும் அங்க போய் இருந்தாங்க. இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை கொடுத்து இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் துண்டாடப்பட்டிருக்கின்றாங்க. அந்த பாலத்துக்கு இடையில போற பாலத்துக்கு 5 அடி 10 அடி மேல தண்ணி போகுதும். மக்கள் பூரா என்ன ஆனாங்க என்னன்றதே ஒண்ணும் தெரியல. எத்தனை பேர் கடலுக்கு இழுத்து போச்சு, தனி வெள்ளம் இழுத்துட்டு போச்சுன்னே தெரியல. இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அங்க ஒரே ஒரு அமைச்சர் தான் இருக்காரு. இப்பதான் உதயநிதி போனான்னு நீங்க சொல்றீங்க. நம்ம முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த கொட்டுற மழையில போய் முதல்வர் நம்ம முதல்வர் திட்டத்தை மக்களின் முதல்வர் திட்டத்தை தொடங்குறாரு. மக்களை வாட்டி வதச்சு அதுல போய் என்ன தொடங்க வேண்டியிருக்கு? இதே முதலமைச்சர் தான் சொன்னார், தேர்தலுக்கு முன்பாக ஒரு பூம்பா பெட்டியை வச்சுக்கிட்டு இதுல போட்ட உடனே 100 நாள்ல நீங்களே வாங்க கோட்டைக்கு, நானே இருப்பேன், யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இது வரைக்கும் இப்ப போட்டிருக்காங்களே மனு, அப்ப இது வரைக்கும் மனு இப்ப இவங்க எல்லா மனுக்களும் எல்லா குறையும் தீர்த்து இருந்தா எதுக்கு இதுல போய் மனு வாங்குறாங்க? எதுக்கு மனு சேருது? இதுக்கு ஒரு கூட்டமா? நான் கேட்கிறேன் முதலமைச்சரே, நான் கேட்கிறேன் அதிகாரி, உங்க ஊடகம் மூலமாக கேட்கிறேன். அவங்க அந்த 100 நாள் அந்த கோரிக்கையில மாவட்டமா போனாரு, கோரிக்கை மனு வாங்கினாங்க. அந்த மனுவுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருந்தா இன்னைக்கு எதுக்கு கோரிக்கை மனு கொடுக்க போறாங்க? அந்த கோரிக்கை மனுவில் எத்தனை தீர்வு கண்டிருக்கு, எத்தனை பேருக்கு அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் விளம்பர நோக்கத்தோடு தான், எல்லாமே இதுதான். இன்னும் விழிக்கவே இல்லையா? இப்ப பாருங்க, தூத்துக்குடி என்ன ஆச்சுன்னு தெரியல, திருச்செந்தூர் என்ன ஆச்சுன்னு தெரியல, கடற்கரையை ஒட்டி இருக்கிறது. அதே மாதிரி திருநெல்வேலி 2 துண்டா ஆயிட்டாங்கன்னாங்க, 2 பிரிவாகி போச்சுன்றாங்க, 2-3 பிரிவாக போகுது. மக்கள் பூரா எதுல எவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்க என்னன்றது இன்னும் கணக்கெடுக்க முடியலன்றாரு எங்க மாவட்ட செயலர். எங்க இந்த நிவாரண பொருள் பொதுச் செயலாளர் சொன்னாரு, எங்க அனுப்புறதுன்னா மாவட்ட செயலாளர் சொல்றாரு, அண்ணே நீங்க அனுப்பும் போது எனக்கு போன் பண்ணுங்கன்னே, நான் எங்கிட்டு வர்றது எங்க கூட்டி போறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வெள்ளம் போயிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் மக்கள் இதுல இருக்காங்க, எல்லாத்தையும் உடமையெல்லாம் இழந்துட்டாங்கன்றாங்க.
அந்த அவங்க நம்ம தமிழர்கள் தானே, நம்ம சகோதரர்கள் தானே, தென் மாவட்டத்துல இருந்து போய் குடியிருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாமா? யாரா இருந்தாலும் நம்ம மனிதாபிமான அடிப்படை உதவி வேணாமா? திமுக செஞ்சதா? செய்யவே இல்லை. ஆனா எங்க காலத்துல நாங்க எல்லா பேருமே செஞ்சோம். எங்க எல்லா மாவட்டங்களும் எங்க அம்மா கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட நிர்வாகங்கள், அமைப்பு ரீதியா இருக்க மாவட்டங்கள் அனைவருமே வந்து உங்களால் முடிந்த உதவிகளை அரசு மட்டும் செஞ்சா உதவினா பத்தாது, மக்களுக்கு எல்லாரும் நம்மளும் உதவியணும், கட்சிக்காரங்க உதவியும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சிறப்பா செயல்பட்டதுனாலதான் நாங்க வந்து 2015 நாங்க சிறப்பா செயல்பட்டதுனாலதான் 2014 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் மீது அபிமானம் கொண்ட மக்கள் தனித்து நின்று ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அதிமுக. அம்மாவை ஆட்சியில் அமர வச்சாங்க. அந்த தைரியம் திறனு எங்க நான் கேட்கிறேன் திமுகவுக்கு. இப்ப அவங்க நல்லா செயல்பட்டோம், எங்களை மத்திய குழு பாராட்டுதுன்னு சொல்றாங்கல்ல. இந்த வர நாடாளுமன்ற தேர்தலில் மக்களே எங்களை பாராட்டுறாங்க, நாங்க எல்லா இதுவும் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி இருக்கோம், எனவே நாங்க தனித்து 40 தொகுதியில் நான் நிக்க போறோம், எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிக்க தயாரா? திமுக அறிவிக்க தயாராங்க? எங்க அம்மா அறிவிச்சாங்கல்ல 2015, அதுக்கு முதல்ல இருந்தது. நாங்க வந்து எப்படி செயல்பட்டோம்ன்றதுக்கு மக்கள் மத்தியில நாங்க ஒரு நற்சான்றிதழ் கேட்கறதுக்காக இந்த தேர்தலில் எங்கள் தோழமை கட்சிக்காரங்க கோச்சுக்கிற கூடாது, 234 தொகுதியிலும் ரெட்டலை தான் நிக்கணும்னு சொல்லி நின்று ஜெயிச்சு வந்த கட்சி தான் அதிமுக. அந்த திறன், அந்த திறமை இந்த திமுக இருக்கா? இப்ப இவ்வளவு செயல்பட்டு இருக்காங்க, நாங்க பாராட்டுறாங்க வச்சுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த திறமை இந்த திமுக இருக்கா? சொல்லுங்க, நீங்க கேளுங்க, திமுகவுக்கு இருக்கான்னு கேளுங்க. எல்லாமே விளம்பர நோக்கத்தோடு செய்யறாங்க, ஒண்ணுமே கிடையாது. வெற்று அரசு இந்த அரசு, வெட்டுத்தாள் கிறுக்கப்பட்டது, ஒண்ணும் இல்லை. ஆட்சி மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க, அந்த ஆட்சியில முதலமைச்சர் நிறைய செய்வார்னு பார்த்தாங்க, ஒண்ணும் கிடையாது. எனவே இந்த அரசு சுத்தமாக செயலிழந்து விட்டது. நிர்வாக திறனற்ற அரசாக, ஒரு எந்த விதமான செயல்பாடு இல்லாத அரசாக இருக்கு.